மார்க்கெட்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கேண்டில் ஸ்டிக் மட்டும் பார்த்தா போதாது. கேண்டில் ஸ்டிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்யணும், கவனிக்கணும். மார்க்கெட்ல டெய்லி ரேஞ்ச், வீக்லி ரேஞ்ச், மந்த்லி ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ரேஞ்ச் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரேஞ்செல்லாம் யார் கிரியேட் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு புது ஊருக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வழி தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா மேப் அப்படின்றத வந்து பயன்படுத்துவோம். அதனோட வழிகாட்டின்படி நம்ம என்ன செய்வோம், நம்ம அந்த ஊரை போய் சென்றடைவோம். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்லயும் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது எங்க போக போகுது அப்படின்றது தெரியாது. ஸோ அதுக்கும் வந்து என்ன செய்யுதுங்க, மேப் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அந்த மேப்பை நம்ம வந்து என்ன செய்யணும், கரெக்டா வந்து புரிஞ்சுட்டு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் ஒரு டைரக்ஷன் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ அப்படின்றது ஃபுல்லாக வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக வந்து பாருங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, நம்மளுக்கு இப்போ டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு 3 ரேஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சஸ் எடுக்கிறதுக்கான டேட்டா நம்ம எதுலேருந்து எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் மூலியமா தான் எடுக்க போறோம். இந்த இண்டிகேட்டர் வந்து எதன் அடிப்படையில் ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் அடிப்படையில் என்ன செய்யுது, ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி அப்படின்றத வச்சுக்கலாம். இல்ல பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பிஎஸ்எக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, குரூட் ஆயில், இதோட டேட்டாவெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த இண்டிகேட்டர் மூலியமா பாத்துக்க முடியும். அடுத்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது நீங்க கரெக்டா கொடுக்கணும். இதுல நீங்க தப்பான எக்ஸ்பைரி டேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் அப்படின்றது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏடிஎம் ஸ்ட்ரைக், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக் கரெக்டா கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான அந்த ரேஞ்சஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? நீங்க தப்பான ஏடிஎம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து என்ன செய்யும், கொலாப்ஸ் ஆயிடும். நம்மளுக்கு ரேஞ்சஸும் வந்து கரெக்டா வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ அதனால கரெக்டான ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது கொடுக்கணும். அது எப்படி அப்படின்றதையும் நம்ம இதுல தெளிவா வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து ஆஃப்செட் பாயிண்ட் அப்படின்றது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் நம்ம 920 ஸ்டார்ட்ல பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த 100 அப்படின்றது கொடுக்கணும். ஸோ அதே இது மந்த்லிக்கும் வீக்லிக்கும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆஃப்செட் அப்படின்றது மாறும். அது நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்றத நான் அதில் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாடல பேஸ் பண்ணி பார்க்குறோமா, ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி பார்க்குறோமா அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ நம்ம எப்பவுமே ஸ்டாடல பிரேக் பண்ணி போனாதான் ஸ்ட்ராங்கிலுக்கு போவோம். சரியா? ஸ்டாடல பிரேக் பண்ணல அப்படின்னா நம்ம ஸ்டாடல் தான் யூஸ் பண்ணணும், ஸ்ட்ராங்கிலுக்கு வந்து போக தேவையில்ல. ஓகே, ஸோ அந்த இதுதான் இது. ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன வந்து இதுல செட் பண்ண போறோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வச்சுக்கிறோம். அப்புறம் வீக்லியில நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வீக்லி நம்ம வந்து வைக்கணும். மந்த்லியில நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மந்த்லி வந்து வைக்க போறோம். சரியா? இது 920 ஸ்டாடல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்போ இல்லைன்னா ஒரு கேப் டவுனோ ஆகுது அப்படின்னா நம்ம 920 ஸ்டாடல் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ரேஞ்ச் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? நீங்க 920 ஸ்டாடல் எவ்ரிடே வந்து நடக்கும். நீங்க அதையும் வந்து டெய்லி வந்து கூட வாட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு அந்த ப்ரீவியஸ் இதுக்குள்ள இருக்கு, அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட ரேஞ்ச் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதா வந்து இருக்கும். ஓகேங்களா? அதையும் தாண்டி நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது, அந்த ப்ரீவியஸ் ரேஞ்சை வந்து தாண்டி நம்மளுக்கு ஓப்பன் ஆனா மட்டும்தான் நம்ம 920 ஸ்டாடலோட ரேஞ்சை வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த 920 ஸ்டாடல் அப்படின்றது. ஸோ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா நீங்க வீக்லி ரேஞ்ச் எடுக்கணும், அதே மாதிரி மந்த்லி ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் மந்தோட எக்ஸ்பைரி என்னைக்கு நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த டேட்டை வந்து இதுல கொடுக்கணும். ஓகே, ப்ரீவியஸா நடந்த எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி நடந்தது. நம்மளுக்கு மே மாசம் 26ஆம் தேதி என்ன செஞ்சது, நம்மளுக்கு நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி ஆனது. ஸோ அந்த டேட்டை வந்து இதுல கொடுக்கணும். அதே மாதிரி மாசம் 5ஆம் மாசம் கொடுக்குறோம், இது இயர் அதையும் கொடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா இதோட டேட்டா எடுத்து தான் நம்மளுக்கு இந்த ரேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். ஓகே, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ அதே மாதிரி மந்த்லிக்கு நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா இது மந்த்லியோட எக்ஸ்பைரி தான் நீங்க இங்க வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து வேற ஒரு எக்ஸ்பைரி வரும். அடுத்த மாதம் 7ஆம் தேதி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படின்றது இருக்கு. ஸோ அடுத்த மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு மாசத்தோட டேட்டா எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க அடுத்த மாசத்தோட எக்ஸ்பைரியை தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். அடுத்த வாரத்தோட எக்ஸ்பைரியை வந்து இதுல வந்து போடக்கூடாது. மந்த்லி ரேஞ்ச் நீங்க எடுக்கும் போது மட்டும் நான் சொல்றேன். சரியா? மந்த்லி ரேஞ்ச் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கான டேட்டா வந்து நம்ம எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், மந்த்லி எக்ஸ்பைரியோட எக்ஸ்பைரி டேட்டை தான் வந்து இதுல வந்து கொடுக்கணும். சரியா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மந்த்லி எக்ஸ்பைரியோட எக்ஸ்பைரி டேட்டை தான் கொடுக்கணும். நீங்க அடுத்த வாரத்தோட எக்ஸ்பைரி டேட்டை வந்து கொடுக்க கூடாது. அது மாசத்துக்கு நம்ம பாக்குறதுக்கு, ஒரு மாசத்துக்கான டேட்டா எடுத்து பாக்குறதுக்காக நம்ம அந்த இதை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏடிஎம் ஸ்டேக் எல்லாமே நம்ம அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து எடுத்துப்போம் சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல பார்க்கறத விட மாசம், அதாவது நம்மளுக்கு 1 மந்த் டேட்டா பார்க்கறதுக்கு நிஃப்டியோட ஃபியூச்சர்ல பார்க்கறது தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன செய்றோம், நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம 1 மந்த்துக்கு பார்க்குறோம் சரிங்களா? நீங்க வந்து டெய்லி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸ்லயே கூட பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நான் 1 ஹவர்ல வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த 1 மந்தோட க்ளோசிங் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். லாஸ்ட் மே 26 இல்லையா? ஸோ மே 26 இங்க இருக்கு. ஸோ மே 26ல நம்மளுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,900 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங்கா இருக்கு. பட் நம்ம 24,000 அப்படின்றதே எடுத்துக்கலாம் சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு அது ரவுண்ட் ஃபிகரா இருக்கும் இல்லையா? நம்ம வந்து டெய்லி வந்து பார்க்கல, நம்ம வந்து மந்த்லிக்கு வந்து பார்க்குறோம். ஸோ அதனால நீங்க ரவுண்டாவே எடுத்துக்கோங்க சரியா? நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க 24,000 அப்படின்ற மாதிரி ரவுண்டா வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்றேன் அப்படின்னா 24,000 அப்படின்றத போட்டிருக்கேன் இல்லையா? 24,000 போட்டிருக்கேன். நம்ம எக்ஸ்பைரி அப்படின்றது மந்த்லி எக்ஸ்பைரி தான் போடணும் சரியா? நம்ம மந்த்லிக்கு பார்க்குறோம் அப்படின்றதுனால மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது தான் போடணும். அதே மாதிரி இந்த இதில் ஆஃப்செட் பாயிண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஓகே, ஸோ அதற்கு முன்னாடி நீங்க இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிட்டு இங்க நம்ம போடக்கூடிய டேட் ஓகேங்களா? நம்மளுக்கு 26ஆம் தேதி நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, எக்ஸ்பைரி அப்படின்றது நடந்திருக்கு போன மாசம். அந்த 26ஆம் தேதியை கொடுத்துட்டேன், மாசம் அப்படின்றதையும் கொடுத்துட்டேன், வருஷம் அப்படின்றதையும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து கிடைக்குது, டோட்டல் அப்படின்றது வந்து கிடைக்குது. அதே மாதிரி சிஇயோட என்ட்ரி பிரைஸ், அதே மாதிரி பிஇயோட என்ட்ரி பிரைஸ் அப்படின்னு கிடைக்குது பாத்தீங்களா? சோ இதுல நம்மளுக்கு 411 இது 426 அப்படின்றதுக்கு அப்ப இதோட டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு என்னதுங்க, அந்த க்ளோசிங்ல உள்ள ஏடிஎம் ஸ்டேக்கா வந்து இருந்திருக்கு. ஓகே, சோ இதுல வந்து பாருங்க, இப்போ நம்மளுக்கு கரண்ட்ல இருக்கிற ரேட் என்ன அப்படின்னா 160 ரூபாய் இருக்கு. புட் ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா 64 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? சோ இது நம்மளுக்கு ரெண்டு பக்கமே என்ன செஞ்சிருக்கு, ப்ராஃபிட் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப மந்த்லில வந்து பொசிஷன் பண்ணவங்க இப்போ நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ல இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 613 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க. சரியா? அவங்களோட பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 838 டோட்டல் பிரீமியம். இப்ப கரண்ட்ல இருக்கிற பிரீமியமோட வேல்யூ என்ன அப்படின்னா 224 அப்படின்னு இருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 613 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க. மந்த்லில ஸ்ட்ராடல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து லெவல் அப்படின்றத எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். சோ இப்போ நம்மளுக்கு இதோட ஏடிஎம் ஸ்டேக் என்ன எடுத்திருந்தோம், 24,000 அப்படின்னு எடுத்திருந்தோமா? 24,000 அப்படின்றத எடுத்திருந்தோம். சரியா? இந்த 24,000ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஆப்ஷனை பிளஸ் பண்ணிக்கிறோம், புட் ஆப்ஷனோட மைனஸ் பண்ணிக்கிறோம். கால் ஆப்ஷனோட பிளஸ் பண்ணிக்கிறோம், புட் ஆப்ஷனோட மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப கால் ஆப்ஷனோட நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் கிடைக்குது, நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட இந்த 411 அப்படின்றத நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடியது 24,411 அப்படின்னு வருமா? 24,411 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுங்க, வரும். ஓகே, அதை நாங்க வந்து மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஓகே, அதே 24,000ல இருந்து என்ன பண்ண போறோம், மைனஸ் 426 அப்படின்றத போடுறோம். ஓகேங்களா? சோ அதையும் நம்ம இங்க வந்து மார்க் பண்ணுவோம். அது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 23,574 அப்படின்றது வந்து வருது. சோ அதையும் நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், இங்க வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் வந்து கிடைச்சிருக்கு. சோ இதோட இன்னொன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த டோட்டல் 838 அப்படின்னு ஒண்ணு இருக்கா? சோ இதையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த 24,000ல இருந்து பிளஸ் மைனஸ் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த 24,000ல இருந்து இந்த 838 பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 24,000ல இருந்து 834 அப்படின்ற லெவல் வந்து கிடைக்கும். ஓகே, அதையும் நம்ம இங்க மார்க் பண்ணிட்டோம். அடுத்து மைனஸ் பண்ணணும். 838 அப்படின்றத மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 23,162 அப்படின்ற ஒரு லெவல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 23,162 அப்படின்ற ஒரு லெவல் வந்து கிடைக்கும். சோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, மந்த்லி ரேஞ்சா வந்து இருக்கும். இதுதான் நம்மளுக்கு மந்த்லி ரேஞ்சா வந்து என்ன செய்ய போகுது, இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, சோ இப்ப இதுல என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவா பார்ப்போம். சோ நம்ம 26ஆம் தேதி நம்ம வந்து என்ன செஞ்சோம், மார்க் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த டேட்டா நம்மளுக்கு 26ஆம் தேதியே கிடைச்சிரும். 26ஆம் தேதி நம்மளுக்கு க்ளோசிங்லயே என்ன செஞ்சிரும், இந்த லெவல்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? இதை நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன்.
இது வந்து நம்மளுக்கு 26ஆம் தேதி. 26ஆம் தேதி நம்மளுக்கு மார்க்கெட் எங்க இருந்திருக்கு அப்படின்னா, கரெக்ட்டா 24,000 அந்த ரேஞ்ச்ல வந்து இருந்திருக்கு. அங்க இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது கீழ இறங்குது. அங்க இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது என்ன செய்யுதுங்க கீழ இறங்குது. கரெக்ட்டா நம்மளோட இந்த ரேஞ்ச் வந்து அதாவது நம்மளுக்கு 23,574 அப்படின்ற ரேஞ்சும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது பிரேக் பண்ணி எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா கரெக்ட்டா 23,162 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்காங்க. சோ அதற்கு கீழ வந்து என்ன செய்யல மார்க்கெட் அப்படின்றது போகல. அதுக்கு கீழ வந்து போக முடியல. அங்க இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது ரெண்டாவது ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு கீழ போயிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராடல் வந்து செல் பண்ணியிருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட்ல இருந்திருக்க மாட்டாங்க. லாசஸ்ல வந்து இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? சோ அவங்க வந்து ப்ராஃபிட்ல இருக்க மாட்டாங்க. லாசஸ்ல வந்து இருப்பாங்க. இதுக்கு கீழ மார்க்கெட் இருந்தால். ஓகே. இதுக்கு உள்ள இருந்தா மட்டும் தான் இவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுக்கு கீழ போயிட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? இவங்க லாசஸ்ல தான் வந்து இருப்பாங்க. புரியுதுங்களா? சோ அதற்காக தான் இத வந்து நம்ம பார்க்கிறோம். சோ இவங்க வந்து ப்ராஃபிட்ல வந்து இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கணும் இந்த இடத்துல? ரிவர்சல் அப்படின்றது வந்து நடக்கணும். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து என்ன செய்யணும்? வரணும். அப்ப நம்மளுக்கு இதுல மிட் பாயிண்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 24,000 அப்படின்றது மிட் பாயிண்டா வருது. ஓகே. 24,000 அப்படின்றது மிட் பாயிண்டா இருக்கு. சோ இதற்கு உள்ள இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழ வரனா எங்க வரைக்கும் வரலாம் அப்படின்னா கரெக்ட்டா இந்த 23,162 அது வரைக்கும் வரலாம். சோ அப்ப இதுக்கு மேல இருக்கும்போது நம்மளுக்கு எங்க வரைக்கும் போலாம்? ஃபர்ஸ்ட் இங்க எங்க 24,411 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போலாம். அதற்கு மேல போனாங்க அப்படின்னா 24,834 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போலாம். அதற்கு மேல போனா இந்த செல்லர்ஸ்க்கு வந்து லாஸ் வர ஆரம்பிச்சிடும். சோ அதனால அதுக்கு மேலேயே வந்து என்ன செய்ய விட மாட்டாங்க. மேக்ஸிமம் இதுக்கு மேலேயே வந்து விட மாட்டாங்க. சோ இப்போ வந்து எக்ஸ்பைரி வந்து நடக்க போகுது. சோ அது மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த 24,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே நடந்தது அப்படின்னா அவங்க இந்த ஃபுல் பிரீமியத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேப்சர் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இந்த 24,000 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னா இந்த ஃபுல் பிரீமியமும் என்ன செய்வாங்க அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. சோ இதே பேசிஸ்ல தான் நம்மளுக்கு இதுவும் வந்து இருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ராடல் பார்த்திருக்கோம். ஸ்ட்ராங்கிள பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்ட்ராங்கிளையும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கிளோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் மேல வரும். இதுல இருந்து கொஞ்சம் வந்து என்ன செய்யும் மேல அப்படின்றது வரும். சோ அதையும் நான் வந்து சொல்றேன். சோ ஸ்ட்ராங்கிள் நான் ஃபர்ஸ்ட் அத சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா ஆஃப்செட் பாயிண்ட மாத்தணும். ஆஃப்செட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதுல வருது இல்லைங்களா? டோட்டலா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 838 அப்படின்னு வந்திருக்கா? சோ அப்ப அந்த இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க வந்து போட்டுறணும். ஆஃப்செட் பாயிண்ட்ல போட்டுறணும். சரிங்களா? இந்த ஆஃப்செட் பாயிண்ட பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது வரும். சரியா? சோ அதனால மறக்காம இந்த ஆஃப்செட் பாயிண்ட் வந்து என்ன செய்யுங்க நீங்க வந்து மாத்தணும். ஓகே. ஆஃப்செட் பாயிண்ட மாத்தாம நீங்க ஸ்ட்ராங்கிளோட இதை வந்து வைக்காதீங்க. மந்த்லில பார்க்கும்பொழுது. ஓகேவா? சோ நீங்க டெய்லில வந்து பார்க்கும்போது 100னே வச்சுக்கலாம். மந்த்லில பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த டோட்டல் பிரீமியம் வருது இல்லையா? இந்த டோட்டல் பிரீமியம் என்ன வருதோ அந்த இதை எடுத்து அப்படியே ரவுண்ட் ஃபிகரா வந்து என்ன செஞ்சிருங்க இங்க வந்து போட்டுருங்க. அந்த இது 838 அப்படின்றது 838னே போடக்கூடாது. 838 அப்படின்னா 800 அப்படின்னு போடுங்க. இல்ல 850 அப்படின்னு கூட போடலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து நிஃப்டில வந்து 50 பாயிண்ட்க்கு தான் என்ன செய்யுது ஆஃப்செட் பாயிண்ட் அப்படின்றது இருக்கு. சோ அதனால நீங்க கரெக்ட்டா 50 பாயிண்ட் வந்து பேஸ் பண்ணி போடுங்க. மேக்ஸிமம் ரவுண்டா போடுறதுக்கு பாருங்க. 800, 900 அந்த மாதிரி போடுறதுக்கு பாருங்க. சரியா? சோ அதுதான் மந்த்லி பேசிஸ்ல நம்மளுக்கு கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆகும். ஓகே. சோ இது வந்து நம்மளுக்கு மந்த்லியோடது. சோ இதுல இந்த லெவல்ஸ் வந்து நம்ம மேனுவலா தான் எடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. இந்த லெவல்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஆன் பண்றது மூலியமா நீங்க வந்து எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் இந்த இதை நீங்க ஆன் பண்றது மூலியமா என்ன செய்யலாங்க அந்த லெவல்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுக்கு மேலேயே வந்து லெவல்ஸ் அப்படின்றது இருக்கு. நான் அந்த கோட் எல்லாம் டிலீட் பண்றேன் இப்போ. லைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் இதுல வந்து வந்துரும். உங்களுக்கு மேனுவலா வந்து புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றது மேனுவலா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் அப்படின்றது திரும்பிட்டாங்க. சோ இதே மாதிரி தான் நீங்க எல்லா ஸ்கிரிப்ட்டுக்குமே பார்க்கலாம். சோ இதுல வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்ல இருக்கு இல்லையா? சோ இதே இது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து பார்க்கலாம் இப்போ. இது நான் வந்து உங்களுக்கு மந்த்லிக்கு மட்டும் காட்டுறேன். சோ இதை நீங்க இதே பேசிஸ்ல நம்ம வீக்லிக்கும் எடுக்கணும், டெய்லியும் இதே மாதிரி தான் எடுக்கணும். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதே எக்ஸ்பைரி தானே. சோ சேம் எக்ஸ்பைரி தான் நம்மளுக்கு வந்து இதோட க்ளோசிங் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். 26ஆம் தேதி. சோ 26. ஓகே. 26 நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு 55,000. ஓகேங்களா? சோ 55,000 நம்ம இங்க போட்டுருவோம். இங்க வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்றத மாத்திக்கணும். மாத்திட்டு சேம் எக்ஸ்பைரி தான். இது மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்டேக்க 55,000 வந்து மாத்திக்கிறோம். ஓகே. 55,000 நம்ம வந்து மாத்திக்கிறோம். சோ மாத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதற்கு உண்டான லெவல்ஸ் வந்து என்ன செஞ்சிருச்சு இங்க வந்து வந்துருச்சு. அப்ப நம்ம ஆஃப்செட் பாயிண்ட மட்டும் என்ன செய்யணும் நம்ம வந்து மாத்தணும். ஆஃப்செட் பாயிண்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னா
2417 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 2500 அப்படின்றது கொடுத்துடலாம். ஓகே, நீங்க ரவுண்டா வந்து கொடுங்க, பிரச்சனை இல்லை. 2500 அப்படின்றத நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், இங்க வந்து ஆஃப்செட் பாயிண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதுல நம்ம மந்த்லி தான் வச்சிருக்கோம். ஓகே ஓகே டன். இப்போ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. பேங்க் நிஃப்டி நம்மளோட ரேஞ்சில இருந்து வெளியே போயிருக்கு. நம்மளோட ரேஞ்சில இருந்து என்ன செஞ்சிருக்கு, வெளியே போயிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ல வந்து காட்டுது. யாருக்கு லாஸ்ல இருக்கிறாங்க? இப்போ நம்மளுக்கு நம்மளோட செல்லர்ஸ் வந்து லாஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேல லாஸ் ஆனாலே அவங்க வந்து வெளியே வந்துருவாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்கிள் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராங்கிள் லெவலுக்கு உள்ள இருக்கிறாங்களா வெளியே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். நம்ம ஸ்ட்ராங்கிள் வந்து போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் அப்படின்றது நம்மளோட ஸ்ட்ராங்கிளில் போய் நிற்குது. ஸ்ட்ராங்கிளில் வந்து தான் நிற்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் இது உள்ள வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். இது உள்ள வராமல் அடுத்த நாள் நம்மளுக்கு இங்கேருந்து பூம் ஆனாங்க, ஏதாவது நியூஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா தான் மார்க்கெட்டில் வந்து கவரிங் அப்படின்றது வந்து நடக்கும். செல்லர்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த கவர் பண்ணும்பொழுது மார்க்கெட்டில் வந்து இன்னும் நல்லா என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வால்டிலிட்டி வந்து நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது கிடைக்கும். ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டா போறதுக்கான வாய்ப்புகளும் அதுல வந்து இருக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து இதுக்கு உள்ள வந்து கொண்டு வந்துருவாங்க. மார்க்கெட் வந்து என்ன செய்வாங்க, இதுக்குள்ள வந்து கொண்டு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இதுலயும் வந்து லாசஸ்ல தான் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இது உள்ள வரணும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நம்மளுக்கு இதுக்குள்ளதான் வந்து என்ன செய்யும், க்ளோஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ அதுக்கு இடையில ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா மட்டும்தான் இங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அப்ப நம்மளுக்கு இவங்க கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கவர் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து என்ன செய்யும், ஜம்ப் ஆகி ஒரே டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபின் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியும் அதே எக்ஸ்பைரி தான் நினைக்கிறேன், 26 இல்லையா. ஸோ 26 இவங்க எங்க க்ளோசிங் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். நியர் பை நம்மளுக்கு 26,000 அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா. 26,100 அதே போடலாம். 26,100 அப்படின்றது நான் போடுறேன். இதுல வந்து ஃபின் நிஃப்டியை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதோட ரேஞ்ச் வந்து நம்ம ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி எடுக்கணும். ஸ்ட்ராடலோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1400 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அப்போ அதை இங்கே வந்து போட்டுருவோம். 1400 அப்படின்றது. நீங்கள் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் வந்து அந்த 500 பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் 500ஆகவே போடலாம். இதே இது நம்மளுக்கு பின் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் 100 பேஸ் பண்ணியே போடுங்க. சரியா, அந்த 400 அப்படின்னு போட்டுருங்களே அதே மாதிரியே போடுங்க. இதுல இது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோ சென்செக்ஸோ இருந்ததுன்னா நான் வந்து 1500 அப்படின்றது தான் போட்டிருப்பேன். சரியா, ஓகே. ஸோ இது நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்டா என்ன செஞ்சிருக்காங்க, மேலே இருந்து அதாவது நம்மளுக்கு 26,400க்கு மேலே போயிருக்கு. அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா கரெக்டா நம்ம சப்போர்ட் லெவல் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. அதற்கு கீழே வந்து என்ன செய்யல, அவங்க வந்து போகல. அப்ப இங்கே இருந்து மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்கு, ரிவர்சல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ரிவர்சல் கொடுத்து கரெக்டா நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிக்கிறாங்க. இவங்க வந்து இந்த ரேஞ்சுக்கு மேல போனாதான் இங்க லாஸ் வந்து வர தொடங்கும். ஓகேங்களா, இவங்க இந்த ரேஞ்சுக்கு உள்ள இருக்கிற வரைக்குமே இவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் வந்து என்ன செய்வாங்க இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் அதாவது நம்மளோட இந்த 26,793 அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு மேல இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து லாஸ்ட்ல இருக்கு. சரிங்களா, அதற்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னாலே இந்த கால் ஆப்ஷனும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ராஃபிட்ல வந்து வந்துருவாங்க. என்ன செய்வாங்க, ப்ராஃபிட்ல வந்து வந்துருவாங்க. அப்ப ரெண்டு சைடுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்பெரி வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள நடந்தது அப்படின்னா அவங்க கால் ஆப்ஷன்லயும் ப்ராஃபிட், புட் ஆப்ஷன்லயும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடுவாங்க. ரெண்டு இதுலயுமே அவங்களுக்கு என்ன செய்யும், டைம் டிகே அப்படின்றது ஃபுல்லா வந்து கிடைச்சிடும். சரியா, ஸோ அதையும் நீங்க வந்து கவனிக்கணும். ஸோ அடுத்து நம்ம மிட்காப்பையும் வந்து பார்த்துருவோம். மிட்காப்போட இது இங்க இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் வந்து அதே எக்ஸ்பெரி தான் நினைக்கிறேன். 26 26ல வந்து இவங்க எங்க க்ளோஸ் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். 14,800. ஸோ அதை வந்து மாத்திப்போம். 14,800 அப்படின்றத நாங்கள் போட்டுக்கிறேன். அதே எக்ஸ்பெரி தான். இல்லை மிட்காப் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 600 அப்படின்றது இருக்கு. 600 இங்கே ஆஃப்செட் பாயிண்டாக கொடுத்துருக்கோம். சாரி, ஏடிஎம் ஸ்டேக்ல நான் கொடுத்துட்டேன். 14,800 அப்படின்றது ஏடிஎம் ஸ்டேக்கு. ஸோ இதில் வந்து நம்ம 600 அப்படின்றத கொடுத்துக்கிறோம். ஓகே,
இதுலயும் நம்ம ஸ்ட்ராடல் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்குமே நீங்க ஸ்ட்ராடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராடல் ரேஞ்ச் விட்டு வெளியே போச்சுன்னா மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளோட ஸ்ட்ராடல் ரேஞ்ச்ல இருந்து வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க ஸ்ட்ராங்கிள கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் விட்டு வெளியே வந்தா நீங்க வந்து ஸ்ட்ராங்கிள வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு உள்ள மார்க்கெட் இருக்கா, அதுக்கு வெளியே போனா மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரே டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஸ்ட்ராங்கிள வந்து யூஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா மார்க்கெட் அப்படின்றது என்ன ஆயிருக்கு, மேல இருந்து கீழே இறங்கியிருக்காங்க. ஸ்ட்ராங்கிளுக்கு கீழே என்ன செய்யல, மார்க்கெட் அப்படின்றது போகல. அங்க இருந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ரிவர்சல் தான் கொடுத்திருக்காங்க. ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது. இப்ப இதுல வந்து மிட் ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 14,800. சோ அது நேர்பை இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு கால் சைடும் சரி, புட் சைடும் சரி, ரெண்டு சைடுமே ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் சைடு சுத்தமா என்ன செய்யலங்க, சுத்தமா வந்து பிரீமியமே இல்ல. 0.45 அப்படி வெயிட். சரிங்களா? அதே மாதிரி புட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இதுலயுமே வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ப்ராஃபிட்ல தான் வந்து இருக்கிறாங்க. ஃபுல் பிரீமியம் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அதாவது இதுக்குள்ளேயே மார்க்கெட் அப்படின்றது முடிஞ்சால். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின் நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து செல்லர்ஸ் வந்து ஃபாலோ பண்றது இந்த மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ செல்லர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே போயிடுச்சா, மேலே போயிடுச்சா அப்படின்றத பார்ப்பாங்க. அவங்க லாஸ்ல இருக்காங்களா, ப்ராஃபிட்ல இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அவங்களோட டோட்டல் பிரீமியம் என்ன, அவங்களோட டோட்டல் பிரீமியம்ல இருந்து நம்மளுக்கு லாஸ்ல இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து என்ன செய்வாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க வந்து கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட்ல அதுக்கப்புறமா தான் ஒரு மூமெண்டம் அப்படின்றது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒன் சைடு மூமெண்டமா நம்மளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும், அதுக்கப்புறமா தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த ஒயிட் ரேஞ்சில இருந்து நம்மளுக்கு வெளியே போனா மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து அதுக்கு உள்ளேயே தான் வந்து மார்க்கெட் அப்படின்றது என்ன செய்யும் இருக்கும். இதுல நம்மளுக்கு ஒரு நியூஸ் பேஸ்டா மார்க்கெட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடா போய்கிட்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது எதுவுமே இல்ல, நார்மல் மார்க்கெட் தான். அப்ப இவங்க தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. யாரு ப்ளே பண்ணுவாங்க? நம்ம செல்லர்ஸ் தான் வந்து என்ன செய்வாங்க, மார்க்கெட்ட வந்து ப்ளே பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல கொண்டு போய் நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பைரியோட க்ளோசிங் எங்க இருக்கணும் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் மார்க்கெட் அப்படின்றது மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு. சரியா? ஓகே. ஸோ இதுல ஓகே. ஸோ இப்ப நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாமே வந்து பார்த்துட்டோம். சரியா? வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றது நம்மளுக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி நம்மளோட நிஃப்டிக்கு இருக்கு அண்ட் சென்செக்ஸ்க்கு இருக்கு. மித்த எல்லா ஸ்கிரிப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ அதனால நம்ம அதுக்கு மந்த்லி எக்ஸ்பைரியை மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி பார்க்கறதுக்கு ஸோ அதுக்கு நம்ம நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபியூச்சர் எடுத்துட்டு ஸோ அதோட வீக்லி எக்ஸ்பைரி எப்போ நடந்தது லாஸ்டா அப்படின்னு பார்க்குறோம். வீக்லி எக்ஸ்பைரி எப்போ நடந்தது நம்மளுக்கு கரெக்டா 23 சரிங்களா? 23ஆம் தேதி நடந்தது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்க நிஃப்டி வந்து மாத்திக்கிறோம். நிஃப்டி மாத்திட்டு இங்க நம்ம 23 சாரி இங்க நம்ம 30 தான் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த மாசம் அதாவது நம்மளுக்கு 23 அப்படின்றது எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம அடுத்த எக்ஸ்பைரியோட இதுதான் கொடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி 23 அப்படின்ற எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சிட்டு நம்ம அதுக்கு அடுத்த எக்ஸ்பைரி என்னவோ அதை நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு 23க்கு அடுத்து நம்மளுக்கு 30 அப்படின்றது எக்ஸ்பைரி வந்து நடக்குது. சரிங்களா? அதனால நான் 30 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஏடிஎம் ஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஏடிஎம் ஸ்டேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது க்ளோசிங் எங்க நடந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். க்ளோசிங் வந்து நம்மளுக்கு 23,800 அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. சரியா? 23,800 அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. ஸோ அப்போ இங்க 23,800 அப்படின்றது ஏடிஎம் ஸ்டேக்கா வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அடுத்து இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீக்லியில வந்து மாத்தணும். ஓகே, இதுல நம்ம வீக்லியில வந்து மாத்திக்கிறோம். அடுத்து இங்க டேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். 23 அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, 23 அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுல மாசத்தையும் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நம்ம 6ஆம் மாசம், அதனால மாசத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். இதுல நம்ம வரக்கூடிய இந்த டோட்டல் பிரீமியத்தை என்ன செய்யறோம், இதுல தூக்கி போட்டுருவோம். 300 அப்படின்றத போட்டுருவோம். 300 அப்படின்றத நான் இதுல போட்டுறேன். சரியா? ஸோ அவ்வளவுதான். ஸோ வீக்லியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாசஸ்ல வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா வீக்லி ரேஞ்சுக்கு மேல நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, இங்க லாசஸ்ல வந்து இருக்கு. ஓகே, இது ஸ்ட்ராடல் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? அப்ப ஸ்ட்ராங்கல் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஸ்ட்ராங்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளதான் வந்து என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன்னு மார்க் பண்ணணும். என்ன அப்படின்னா 23,800 அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறோம். இது நம்மளுக்கு வீக்லி ரேஞ்சா வந்து இருக்கும். சரிங்களா? இதுக்கு மேல இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு மேல இருந்தா மேக்ஸிமம் எங்க வரைக்கும் போகலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராண்டல் ரேஞ்ச் வரைக்கும் என்ன செய்யலாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்க இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரியா?
ஸோ நம்மளுக்கு அங்கேருந்து என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்கு உள்ளதான் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்பெரி நம்மளுக்கு எங்க நடக்க போகுது அப்படின்றது தான் மெயினா வந்து இதுல நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லியோட எக்ஸ்பெரி ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு பக்கத்துல நேர்பை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த 24,000ல இருந்து 24,200 அதே மாதிரி 23,800 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு எக்ஸ்பெரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு வீக்லி ரேஞ்சோட மந்த்லி ரேஞ்ச், ஏன்னா இது மந்த்லி எக்ஸ்பெரி இல்லையா, ஸோ அதனால மந்த்லி எக்ஸ்பெரி அதை நோக்கி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். சரியா, ஸோ அதை நீங்க கவனிங்க. ஓகே, ஸோ இதே போலதான் நம்மளோட டெய்லி ரேஞ்சும். சரியா, டெய்லி ரேஞ்சும் நம்ம இதே மாதிரி தான் எடுக்கணும். ஓகேங்களா, டெய்லி ரேஞ்சு நம்ம ஆல்ரெடி நம்ம டெய்லி வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, சேம் மெத்தட் தான். ஓகே, சேம் மெத்தட் தான். அதே மெத்தட் தான் நம்மளுக்கு இதுலயும் வந்து இருக்கு. இதுலயும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே அடிப்படையா நம்ம கொண்டு எடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டேல என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம், 24,050 அப்படின்றது நம்ம எடுத்திருந்தோம் நினைக்கிறேன். சரியா, 24,050 அப்படின்றது நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து எடுத்திருந்தோம். இதுல நீங்க கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா 100 அப்படின்றத ஆஃப்செட் பாயிண்டா கொடுத்துக்கோங்க. இங்க நான் என்ன பண்றேன், ஸ்ட்ராடல் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு டெய்லி ரேஞ்சா வந்து இருக்கும். டெய்லி ரேஞ்சா வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு இது வந்து இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு டெய்லி ரேஞ்சா இருக்கும். புரியுதுங்களா, இது நம்மளுக்கு டெய்லி ரேஞ்ச். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இதோட ஸ்ட்ராங்கிள் அப்படியும் நீங்க வந்து எடுத்துக்க முடியும். ஸ்ட்ராங்கிள்னு போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கிளோட ரேஞ்ச் வந்து என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகே, இது வந்து நான் பார்க்கறது வந்து ஃபியூச்சர்ல பார்க்குறேன். நீங்க நிஃப்டிலையும் பார்த்துக்கலாம். இது டெய்லி ரேஞ்ச் அப்படின்றத நீங்க என்ன செய்யலாங்க, நிஃப்டிலையும் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, நம்ம டெய்லி ரேஞ்சை நிஃப்டிலேயே பார்ப்போம். இண்டெக்ஸ் கொடுத்து என்ன செய்யறேன், நிஃப்டில வந்து வச்சுக்கிறேன். நீங்க டெய்லி ரேஞ்ச் வந்து நிஃப்டிலேயே பாருங்க, மந்த்லி அண்ட் வீக்லி ரேஞ்சை மட்டும் ஃபியூச்சர்ல வந்து பாருங்க. சரியா, ஸோ அது கொஞ்சம் பெஸ்டா வந்து இருக்கும். வீக்லி ரேஞ்சு கூட நீங்க வந்து இதுலயே கூட பாத்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து அது ஃபியூச்சர் அப்படின்றது மந்த்லி ஃபியூச்சரை வந்து பேஸ் பண்ணி அடிப்படையாக கொண்டு அது வந்து நகரும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, டெய்லி ரேஞ்சும் வீக்லி ரேஞ்சும் இண்டெக்ஸ்ல வந்து பாருங்க. அதே மாதிரி மந்த்லி ரேஞ்ச் மட்டும் என்ன செய்யுங்க, நீங்க ஃபியூச்சர்ல போய் செக் பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் அக்யூரசி வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து பின் மெசேஜ்ல இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா. இது ஒரு இண்டிகேட்டரா இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி பேஸ் வேல்யூ சிந்தட்டிக் ஃபீச்சர், அது ஒரு இண்டிகேட்டர். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி பிரீமியம் டைம் வேல்யூ இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் செயின் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். எல்லா இண்டிகேட்டருக்கான லிங்க்குமே வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல இருக்கும். நீங்க அதன் மூலியமா என்ன பண்ணிக்கலாங்க, போயிட்டு உங்களோட ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். சரியா, அதோட லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்க் வந்து என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிட்டு உங்களோட குரோம் ப்ரௌசர்ல வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல உங்களோட ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் வந்து வரும். சரியா, அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சைட்ல ஸ்டார் சிம்பிள் மாதிரி காட்டும். அந்த சிம்பிள் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு டைம் டச் பண்ணாலே போதும், உங்களோட ஃபேவரட்ல வந்து என்ன செய்யும், ஆட் ஆயிரும். ஓகே, அது எப்படி அப்படின்றது தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட யூடியூப் சேனல்லே பிளேலிஸ்ட்ல வந்து வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன், எப்படி நம்மளோட ஃபேவரட்ல வந்து ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அதையும் நீங்க வந்து கொஞ்சம் ஒன்ஸ் அகைன் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து என்ன செய்யுங்க, கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.